திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தலைவனாய் உயர மனிதனுக்கு சில பண்புகள் இயல்பாய் இருந்திட வேண்டும். அப்படிப்பட்ட பண்புகளை ஒவ்வொரு செயலிலும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். பல ஆடுகள் மலையடி வாரத்தில் நடந்து சென்றன. அவைகள் சென்ற பாதை ஒரு ஒத்தையடி பாதை. அந்த பாதையின் நடுவில் தடுப்பு ஒன்று இருந்தது. தடையை பார்த்த ஆடுகள் தயங்கி நின்றன. அதில் ஒரு ஆடுதான் திறமைசாலி என்று காட்ட அந்த தடுப்பை தாண்டி சென்றது. இன்னொரு ஆடு தடுப்பின் கீழே குனிந்து சென்றது. மற்றொரு ஆடு வேறு ஒரு பாதையை கண்டு அதன் வழியே சென்றது. அடுத்து வந்த ஆடுகள் சில தாண்டியும், சில ஆடுகள் குனிந்தும், சில ஆடுகள் மாற்றுப்பாதை வழியும் சென்றன. பின்னே வந்த ஒரு ஆடு மட்டும் தடுப்பின் முன்னே சென்று அதனை ஆராய்ந்து தடுப்பை ஏற்படுத்திய கயிற்றின் நுனியை தன் வாயால் அதை முன்னும் பின்னும் அசைத்து தடையை நீக்கிவிட்டது. எல்லா ஆடுகளும் அதன் பின் எளிதாக சென்றன. தனக்காகவும் பிற ஆடுகளுக்காகவும் தடையை நீக்கியது ஆட்டின் தலைமை பண்பாகும். அந்த தலைமை பண்புதான் மனிதனுக்கு தேவை. அந்த தலைமை பண்புதான் மனிதனுக்கும் தேவை. அந்த பண்பு ஒன்றே சிறந்த தலைவனாக நம்மை மாற்றும். தானும் முன்னேறி தன்னுடன் இருப்பவரையும் முன்னேற வைப்பவனே தலைவனாக திகழ்வான் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.